சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மதுரை உரிமை தொகையில் தீபாவளி பரிசாக ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு தீபாவளி பரிசாக ரூபாய் 1000 கொடுக்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது விரிவாக்கம் என்ற அறிவிப்பு அரசிடமிருந்து வந்ததிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் பெண்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே விடுபட்டவர்கள், தகுதியான பெண்கள் அனைவரும் ஆர்வமுடன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இதனால் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கிய இந்த திட்டமானது தொடங்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்த முதல் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் 2ஆம் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலும் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்து வருகின்றனர். இதனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் பலரும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர். அந்த வகையில் எப்போது முதல் தங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், இது தொடர்பான அறிவிப்பு அரசிடமிருந்து எப்போது வெளியாகும் என நாள்தோறும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளது. ஆகையால் இதற்கு குறிப்பாக தீபாவளி பரிசாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா, அல்லது தீபாவளிக்கு முன்பே தங்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து அக்டோபர் முதல் வாரத்தில் அரசு இம்முறை 1000 ரூபாய் கொடுக்க வாய்ப்புள்ளதா என வினவிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தீபாவளி பரிசாக தங்களை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து 1000 ரூபாய் தீபாவளிக்கு முன்பு கொடுத்தால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் என்றும் பெண்கள் பூரிப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றனர். இதனால் இது தொடர்பான அப்டேட்டுகள் அரசிடமிருந்து எதுவும் வெளியாகவில்லை என்றாலும், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்தவர்களை இணைப்பது குறித்தும், எப்போது முதல் அவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் மிக மிக விரைவில் வெளியாகவே வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது எப்படி என்றால், உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்களை மீது அதிகபட்சம் 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆகையால் அதன்படி பார்த்தால் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அக்டோபர் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் 45 நாட்களை கடக்கிறது. இதனால் இந்த முகாமில் தொடக்கத்திலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு கூடிய விரைவில் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளார்களா, நிராகரிக்கப்பட்டுள்ளார்களா, அல்லது விண்ணப்பம் எந்த நிலையில் உள்ளது என்பது தொடர்பான அப்டேட்டுகளை கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்களா என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. முதல் கட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் தகுதியானவர்களை ஒட்டுமொத்தமாக தேர்வு செய்த பிறகே இறுதி பட்டியல் தயார் செய்யப்படும். ஆகையால் அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்களை
பகுதி பகுதியாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகளாக சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் இதற்கு பகுதி பகுதியாக பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாகவும் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டு ஒரே தவணையாக எல்லோருக்கும் ரூபாய் 1000 விடுவிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இது தொடர்பான முடிவை அரசே எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கு முன்பு தமிழ்நாட்டு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் குறிப்பாக புதிதாக மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு நிச்சயம் குட் நியூஸ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய அப்டேட்டுகள் உங்களுக்காக கொடுக்கப்படும். ஆகையால் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழகம். திமுக ஆட்சிதான் பொற்காலம் என்று உதயநிதி ஸ்டாலின் பெருமிதமாக கூறியுள்ளார். அதாவது இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டு கொண்டிருக்கிறது எனவும், இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது என தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் 2வது மாநில மாநாடு நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் தொடர்ந்து தென்னிந்தியாவின் முதன்மையான உட்கட்டமைப்பு கட்டுமான இயந்திர வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியவர், நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஒப்பந்ததாரர்களின் நலன் காக்கும் வகையில் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்காக நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் இன்றைக்கு சிறப்பாக உங்கள் ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலை துறைக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதே சமயம் அரசு ஊர் வளர வேண்டுமென்றால் அந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து அடிப்படை கட்டமைப்புகளும் சரியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அங்குள்ள மக்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அது முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வெளிநாடுகளில் இருந்தே இந்தியாவுக்கு தொழில் நிறுவனங்கள் வருகின்றது என்றால் அவர்கள் முதலில் தேர்வு செய்வது இந்தியாவில் முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ரோட் மேப் என்று சொல்வதில் மிகவும் அவசியம். அதாவது உங்களோடு கைகோத்து தமிழ்நாட்டை இன்னும் பல உயரங்களுக்கு நிச்சயம் கொண்டு செல்வார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.